நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் நடக்கும்போது என்னோட கூட நடக்கிறார், நான் படுத்திருக்கும் போது என் அருகில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எல்லாம் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆமென். அந்த விசுவாசம் நாம் தப்பு செய்யும் போது இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்று ஏன் வரமாட்டேங்குது? நிறைய நேரங்களில் நான் பொறாமைப்படும் போது, நான் கோவப்படும் போது, நான் ஒரு காரியத்தில் இன்னும் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் பொய் சொல்லும்போது இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு நிறைய பேத்துக்கு இல்லாமல் போகிறது. அப்பொழுதும் வரணும். சின்ன பொய் சொன்னாலும் அது பொய் தாங்க. அதை நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம வாரந்தோறும் ஆராதனைக்கு வந்தாலும் அது வீண். பொய் பேசுகிறவங்க யாருடைய பிள்ளைங்க? சாத்தானுடைய பிள்ளைங்க. அப்போ நம்ம ஏசப்ப பிள்ளைங்களா சாத்தானுடைய பிள்ளைங்களா? இன்னையிலேருந்து எல்லாம் ஒரு டிசைட் பண்ணிக்கங்க. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம கிராஸ் பண்ணுற ஒரு விஷயம் பொய் தான். பொய் பேச மாட்டேன் என்னமாலும் அப்படின்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. பொய்யே பேசக்கூடாது. ஒரு பொய்யும் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. தமாசு கூட பேசுவானுங்க, அப்போ தான் அதை நம்மளை விட்டு ஓடிப்போம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. பொய் சின்ன பொய் பெரிய பொய்ன்ற பிரிவினையெல்லாம் இல்லை. பொய் பொய் தான். அது நம்மளை பெரிய பொய்க்கு இழுத்துட்டு போயிடும். ஆவியானவரே, வேதங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் சபை மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். இதோ இந்த நேரங்களில் நீர் எங்கள் சபை மக்களோடு பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையின் விசுவாசம் பெருகும்படியாக, சபை விசுவாசிகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக, இந்நேரத்தில் இந்த அமர்ந்திருக்கிறவர்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த தேவையான வசனங்களை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலியமாய் ஆசீர்வாதங்களை சபை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும். இந்த வசனங்களையும் இந்த நேரங்களையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறது? கர்த்தர் மேல், மனுஷர் மேல் இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது 118:8-9 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். 118:8-9 பாருங்க. மனுஷனை நம்புறதை பார்க்கிலும், நாம் சில நேரங்களில் இவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருப்போம். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, இந்த நாளில் எனக்கு இந்த ஒரு உதவி வேணும், நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அதை அவங்களுக்காகவே நம்ம காத்திருப்போம். அந்த நாளில் போய் நிற்கும்போது நிச்சயமாக அந்த நிறைய சூழ்நிலைகளில் அந்த மனுஷர்கள் கைவிட்டதை நாம் அனுபவித்திருப்போம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்பி போன காரியம் நடந்திருக்காது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. அப்படியாப்பட்ட தேவன் இயேசு இல்லை. நாம் அவரை நம்பியிருந்தால் நிச்சயமாகவே நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை முற்றிலும் நம்மளுக்கு அருளச் செய்து நம் மகிழ்ச்சியை கண்டு அவர் சந்தோஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். என்றால் நம் வழிகளை அவருக்கு நாம் ஒப்புவித்து அவர் வழியிலே நாம் நடக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை என்பது வாரந்தோறும் வந்து சபையில் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டு பின் உலகத்தார் போய் உலகத்தாரோட ஒட்டி வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை ஆராய்ந்து சோதித்தறிந்து நம் ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாய் எடுத்து வைக்க வேண்டும். நம் அனுபவித்திருக்கிறோம். நிறைய முறை பாருங்கள், நம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்வோம். நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம், ஆரம்பகால சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போயிருக்கும். ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், 4 பேருக்கு முன்னாடி சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், கண்டினியூவாக போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். நானும் ஒரு கொஞ்சம் வருஷம் அப்படி தான் இருந்தேன். நான் என்னை பற்றி ஓப்பனாக சொல்லணுன்னா அப்படி தான் வாழ்ந்தேன். ஆரம்ப காலம் ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சு. போக கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி உலகத்தில் வரும் கஷ்டங்களை நான் பெரிதாக எண்ணி தேவனை, அவருடைய வார்த்தைகளை நிறைய நேரங்களிலே மறந்ததுண்டு. அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்தால் நிச்சயமாய் இந்த பூமியிலையும் சந்தோஷமாய் வாழ முடியும், நித்தியத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். பாருங்க, நீதிமொழிகள்
3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாய் இருந்து, ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருந்து, ஒவ்வொரு நொடியிலையும் நம் வசனத்தை தான் அதிகமாய் தியானித்து பேச வேண்டும். பேருக்காக நாம் உலகத்தில் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு உடனே அந்த கஷ்டத்துக்கு உலகத்திலே சொல்யூஷன் தேடக்கூடாது. முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தணும். முதலாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தேவைன்னா முதல்ல இந்த தேவைக்கு இங்கே போனால் நம்மளுக்கு சொல்யூஷன் ஆகுன்றதை விட அந்த ஒரு ஃபேஷன் ஆஃப் த செகண்ட், அந்த ஒரு நொடி பொழுதில் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்திடுங்க. அப்போ தான் இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நிச்சயமாகும். நாம் அவருக்கு நம் வழியெல்லாம் ஒப்படைத்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அப்பொழுது தான் உறுதிப்படும். ஒரு காரியம் தேவைன்னு உடனே நாமளாக முடிவெடுத்து போய் செஞ்சு முடித்து அதுக்கடுத்து அதிலிருந்து வரும் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது அப்பொழுது மண்டி போட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, என் பிரச்சனை இவ்வளோ மீறி போச்சு, எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அப்படின்னு அப்போ புலம்பி நம்ம அவசரப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு பேச்சுமே வீணானது. முதல்ல நம்ம வாய் திறக்க வேண்டியது, எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம் முதலாவது தேவனிடத்தில், இயேசுவின் இடத்தில் நம்மளை நாம் அர்ப்பணித்து அவரிடம் பேச தொடங்கினால் நிச்சயமாக அங்கேயே ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அதற்கடுத்து நாம் போய் தேவன் மற்ற நம் உறவுகளிடத்தோ மற்றவர்களிடமோ நாம் போய் கேட்கும் பொழுது தீய ஆலோசனைகள் ஒருவேளை கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், அந்த ஆலோசனை தவறாக இருந்தாலும் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். ஆமென். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சுயமாய் சிந்தியாமலும் சுயமாய் நாம் பேச்சை விடாமலும் கர்த்தருக்குள் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பிரதானமான கிறிஸ்துவத்தின் அடிப்படை. நம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது தான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை. நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரர் இல்லை. எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரரா? இல்லை. ஏசப்பா தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர். நாம் ஏசப்பாவுடைய பிள்ளைய, நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரர். ஏன்னா இந்த பூமி நிலையாய் இருப்பதில்லை. நாம்ளும் மனிதர்களாய் வாழும் நாம்ளும் இந்த பூமியில் நிலையாய் நிற்பதில்லை. நாம் நிச்சயமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மளை மறுமையிலே பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்துடன் தான் அழைத்திருக்கிறார். நாம் மாத்திரம் போனால் போதுமா? இன்னும் நாம் பிள்ளைகளாக, தாயாக, அண்ணனாக, தம்பியாக, அக்காளாக, தங்கையாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உறவுகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அத்தனை பேரையும் நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? முற்றிலும் நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் பெரிய ஆயுதமே. இன்னைக்கு நாமளே உறவுகளோடு சண்டையிடுகிறவர்களாகவும் உறவுகளோடு பொறாமை கொள்கிறவர்களாகவும் அநேக நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் அது சொல்லும். ஆமாம், நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அவங்க கோவப்பட்டாங்க, நானும் கோவப்பட்டுட்டேன், அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. நாம் நடந்து போனால் நமக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் அலறி அடித்து ஓட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இன்று பூரணமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பூரணத்துக்கு நேராக நாம் வழி நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் செவிய விலக்கி ஓடக்கூடாது. ஆண்டவருடைய சத்தத்துக்கு எப்பயுமே செவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கட்டளை கொஞ்சம் கடினமாக இருக்குது, குடிக்காதேன்னு சொல்கிறாரு, இந்த கட்டளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாம் வீணான நேரங்களில் நாம் மற்றவர்களோடு தேவையில்லாத வார்த்தைகளோடு பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு, இது கொஞ்சம் அவங்க தமாஷ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்துக்கு நம்ம விலகி ஓட ஆரம்பிச்சுமா நிச்சயமாய் நம் பாவத்துக்கு நேராக தான் அது இழுத்துக்கொண்டு போகும். நம்மளை கரைப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஒரு தமாசான காரியங்களும் ஜோக்கான விஷயங்களும் மற்ற எல்லா உலகத்தின் சாயல்களும் சிற்றின்பங்களும். அதனால் நாம் எப்பொழுதும் கரைபடாத மகனாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் நிலைத்து சுத்திகரிக்கப்பட்ட
பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் இயேசு அப்பாவினுடைய கையை பிடித்து நடக்கிற கூட்டமாய் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்மளை கழுவி எடுத்த அந்த தகப்பனுக்கு நாம் உத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது நாம் நித்தியத்துக்குள் போய் சேரலாம். வசனம் கேட்கும்போது நிறைய நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தை அனுபவித்ததும் அவ்வளோதான். தூக்கம் ஒரு மாதிரி இருக்கும், போர் அடிக்கும். ஏன்னால் அந்த ஜீவனுள்ள வசனம் உள்ளே போயிடக்கூடாது இல்லையா? அது சாத்தானுடைய தந்திரம். எச்சரிக்கையாயிருங்கள், வசனத்துக்கு மாத்திரம் தலையை விளக்காதிருங்கள், வசனத்துக்கு தலையை கொடுங்கள். என்னால் அதுதான் நம்மளை அடித்து சுத்தப்படுத்தி நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிற்க பண்ணும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர செய்யும். நாம் நிச்சயமாக நாம் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் அநேகர் நம்ம அருகில் வரும்போதே அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு கெட்ட அசுத்த ஆவிகள் ஓடும். அவங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்க ஒரு வாய்ப்பு உண்டாகும். தேவன் அதை நம் மூலியமாய் செய்ய வாஞ்சையாக இருக்கிறார். கூடியிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் மூலியமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சையாக இருக்கிறார். நாம் ரட்சித்தால் போதும் என்று நாம் சபைக்கு வருவதல்ல, நாம் மற்றவர்களுக்கும் ரட்சிப்புக்கு வழியாய் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஓகே, இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிறது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை. இந்த பொறுமையை பற்றி நாம் சில வசனங்கள் மூலியமாக தியானிப்போம். பொறுமை கிறிஸ்தவருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த பொறுமை இருந்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படியெல்லாம் நாம் கர்த்தருக்குள் நிலைநிற்க முடியும், எப்படியெல்லாம் நாம் இந்த பூ யாத்திரையை வெற்றிகரமாய் வாழ முடியும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அந்த பொறுமை இல்லாத வீட்டில் எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் விழுந்து போனது கூட உண்டு. நாம் அடுத்து வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் முதலாவது நம்மேல் பொறுமையாய் இருக்கிறாரா? அவர் எவ்வளவு பொறுமையுள்ள தேவன் என்று வாசிப்போம். சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு நீடிய பொறுமை உள்ளவர் தேவன். அவர் நீடிய பொறுமைனா நம்மேல் நாம் இதுவரையிலும் பிறந்தா பிடிச்சிருந்து இந்நாள் வரையிலும் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். அவர் பொறுமையாகவே இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் பொறுமையாகவே இருக்கிறார். ஆனால் இன்று நல்ல உபதேசங்களை தாய் தகப்பன் சொன்னாலும் கேட்க பொறுமையில்லாத எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. நல்ல விஷயங்களை குடும்ப தலைவி சொன்னாலும் கேட்க முடியாத கணவனும் உண்டு, மனைவியும் உண்டு. நல்ல விஷயங்களை சில அத்தைமார், மாமியார்மார், மருமமார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்களும் உண்டு. நல்ல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பொறுமையை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நல்ல விஷயங்கள் நம் இருதயத்தில் நுழைய முடியும். சத்தியத்தின் விஷயங்கள் நம் இருதயத்தில் நுழைய முடியும். பொறுமை இல்லாத எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கிறார்கள். நாம் ஒரு நொடி பொழுதுல நாம் அவங்களுடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு வார்த்தை வருது, ஒரு கோபப்படுத்துகிற ஒரு வார்த்தை வருது, வேதனைப்படுத்துகிற ஒரு வார்த்தை வருதுன்னா உடனடியாக நாம் பதில் சொல்வது தான் நம் பொறுமையை இழந்து போவதற்கான முதலாவது காரியம். எந்த ஒரு விஷயத்திலும் முதலாவது எடுத்த உடனே நாம் பதில் சொல்லாமல் மௌனமாய் இருந்தாலே நாம் கிறிஸ்துவத்தில் பாதி அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்கப்படலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். பாருங்க, பிரபு அப்படின்னா ஒரு நாட்டோட அதிகாரி. அவனுக்கு தான் எல்லாருடைய ஒரு பவரும் இருக்கும். ஆனால் அவரை ஒரு சம்மதம், ஒரு விஷயத்தில் பர்மிஷன் வாங்கணும்னா அவர்கிட்ட நம்ம நெருங்கின ஒரு ஆளுக்கு தான் முடியும். ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலே அவர்கிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் வாங்கி நம்ம ஒரு இது பண்ணோம் அப்படின்னா அவர்கிட்ட நெருங்கி வாழ்றவங்க கிட்ட தான் முடியும். ஆனால் நீண்ட பொறுமையினால் பிரபுக்களிடமும் ஒரு விசை வாசியுங்கள் சிஸ்டர். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். பாருங்க, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நம் வீட்டில் இருக்கிற சில தாய் தகப்பன் பிள்ளைகள் இவர்கள்கிட்ட நம்ம சம்மதம் வாங்குறதே பெரிய பாடாக இருக்கும். ஆனால் ஏன் வாங்க முடியாது அப்படின்னா நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்ம பொறுமையாக காத்திருக்க முடியாது. எனக்கு வேணும்னா வேணும், வாங்கி கொடுன்னா வாங்கி கொடு, இப்படி நிற்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இல்லையா?
அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொருள் ஆனாலும் எந்த ஒரு காரியமானாலும் அதில் நிம்மதியும் இருக்காது. கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்தான் பெரிதான ஆசீர்வாதங்கள் நிரம்பியிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல கணவன் மனைவி யாராயிருந்தாலும் கர்த்தருக்குள், வார்த்தைக்குள், கர்த்தருடைய வசனத்துக்குள் நம்ம கீழ்ப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் வெறுமனே மேல் நோட்டத்துக்கு மாத்திரம் கிறிஸ்துவர்களாய் இல்லாமல் பலன் கொடுக்கிற கிறிஸ்துவர்களாக நாம் பலன் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவர்கள் என்றால் பலன் கொடுக்க வேண்டும் தானே? பலன் கொடுக்க வேண்டுமா? எப்படி? அந்த இயேசப்பா ஒரு உண்மையை சொல்றார் இல்லையா? 1 விதை, 2 விதை, 5 விதை. 1 காசு, 2 காசு, 5 காசு. 5 காசு வைத்திருந்தவன் 10 காசாய் பெருக்கி வைத்திருந்தான். 2 காசு வைத்திருந்தவன் அதை 4ஆக மாற்றியிருந்தான். 1 காசு வைத்திருந்தவன் என்ன பண்ணான்? மண்ணில் புதைத்து வைத்து, என் எஜமான் கடினமுள்ள இருதயம் உள்ளவர் என்று பயந்து அது பத்திரமாய் மறுபடியும் திருப்பி கொடுத்தான். இந்த 1 காசை வைத்திருந்தவன் என்றால் பலன் கொடாதவன் என்று அர்த்தம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையை உள்ளே வைத்துக்கொண்டு, உள்ளத்தில் வைத்துக்கொண்டு, ஒருவருக்கும் அதை பகிர்ந்து கொண்டு இல்லாமல், நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், நான் வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகிறேன், நான் வாரந்தோறும் எல்லா கிறிஸ்தவ சபையின் காரியங்களிலும் பங்கெடுத்துக் கொள்கிறேன், எனக்கு இது போதும் என்று வாழ்வதுதான் அந்த பலன் கொடாத வாழ்க்கை. ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக, நாம் இயேசுவின் அன்பை பகிர்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு பிரதான காரியம் வகிக்கிறது இந்த பொறுமைதான். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, பொறுமையுடனே நாம் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் வாஞ்சிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலையும் நாம் பொறுமையோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, நம் மனைவியாகட்டும் கணவனாகட்டும் குடும்பத்தில் தான் நம்ம விசுவாசம் கெடுக்கப்படுற முதல் இடமே. கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் அது தெரிந்திருக்கும். நம் குடும்பத்தில் ஒருமனமாய் நாம் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற கூட்டமாய் மாறிவிட்டோமானால், மற்ற ஊர்களில் இருக்கிற, மற்ற நம் சுற்றில் இருக்கிற உறவுகளிலே பெரிதான ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும். தேவன் நம்மை அந்த காரியத்துக்காக பயன்படுத்துவார். ஆனால் முதலாவதாக நாம் அதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் அந்த கிறிஸ்துவத்தின் பாதையில நேர்மையாயும் உண்மையாயும் நடக்க வேண்டும். அதற்கு பொறுமை ரொம்ப முக்கியமாயிருக்கிறது. உத்தமனாய் வாழ்வதற்கும் பொறுமைதான் முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 7:8. இடுக்கமானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஆமென். பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை இருந்தால் போதும், அவன் கிறிஸ்துவத்தை வெற்றியாய் வாழ முடியும். அநேக நேரங்களிலே பொறுமை இழந்ததுனால தான் நான் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. நாம் பாவத்தில் விழுந்தால் என்ன ஆகும்? ஆத்துமா நரகத்துக்கு போகும். ஆத்துமாவை இழந்து விடுவோம். ஆத்துமா வெளியேற பெற்றது. ஆத்துமாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. நம்ம வாழ்கிற இந்த பூமி யாத்திரையில் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆவி, நீ கெட்டவனாய் வாழ்ந்தாலும் நல்லவனாய் வாழ்ந்தாலும் உன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். அதுதான் ஆவி, அவருடைய மூச்சு காத்து. முதலாவது தேவன் எப்படி மனிதனை சிருஷ்டித்தார்? மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அது தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும். சரீரம் தான் உண்டான இடத்திற்கு போய்விடும். சரீரம் மண்ணுக்கு திரும்பிவிடும். ஆனால் ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம வாழ்கிற பூமி யாத்திரையின் வாழ்கிற ஜெராக்ஸ் காப்பி. ஒரு ஒரிஜினலை எடுத்து போய் ஜெராக்ஸ் பண்ணாமல் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை தேவனிடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவது நம்மளுடைய ஆத்மா. ஆத்மாவில் எப்பொழுதும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவை நாம் கரைபடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய இடங்களில் நம்ம பொறுமையாய் வாயை திறக்காமல் இருந்துட்டாவே பாதுகாத்துக்கலாம்.
நிறைய நேரங்களில் இந்த இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் போய் இந்த பொறுமையாய் இருக்கிற வசனங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நோட்ஸ் செய்து கொண்டு போய் தியானித்து பாருங்கள். நிறைய காரியங்களிலே உங்களால் வெற்றியை காண முடியும். நிறைய இடங்களிலே உங்களால் வெற்றியை காண முடியும். அந்த வெற்றி நீங்கள் போராடி பொறுமையில்லாத போராடி பெற்றுக்கொள்வதை விட நீங்கள் பொறுமையோடு அன்போடு பெற்றுக்கொள்ளும் சின்ன ஒரு காரியத்துக்கு பெரிதான மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் உள்ளத்தில் அப்படியாப்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சியினால் ஏசப்பா உங்களை நிரப்புவார். ஏனென்றால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு நீங்கள் பொறுமையாயிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொறுமை உங்களை இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நிலை நிற்க பண்ணும். பொறுமையானது அவ்வளவு முக்கியமானது. எடுத்த உடனே நம்ம கோவப்பட்டு பேசுகிறோம். நிறைய நேரங்களிலே பாரு, கோவப்பட்டு பேசுறது நம்ம பொறுமையை இழந்தால்தான் அந்த கோபமே வருகிறது. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம பொறுமையினால் தான் நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. ஏசப்பாவுடைய முக்கியமான உபதேசங்கள். ஆத்மாவை காத்துக்கான்னு ஏன் சொல்றாரு? ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகும். பரலோகத்துக்கு போகிறது நம்ம இங்கே சம்பாதிச்ச ஆஸ்தி, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாது. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் சுயமாய். நீங்கள் கவனித்திருக்கலாம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாங்களே எங்கள் தாத்தா பாட்டிக்கு கல்லறை திருநாள் அப்படின்னாவே நாங்கள் பிரதானமாய் செய்கிற சில காரியங்கள் எப்படியா இருக்கும்? மாலை போடுவோம், மெழுகுபர்த்தி பற்ற வைப்போம், 10 குச்சி போடுவோம். கூடவே அவர்கள் குடிக்கிறவர்களாக இருந்தால் சாராய் பாக்கெட்டையும் உடச்சி ஊற்றுவோம். போண்டா நம்ம சாப்பிட்றவங்களா இருந்தால் போண்டா இருக்கும் கல்ற மேலே. வெத்தலை பாக்கு போடுறவங்களா இருந்தால் வெத்தலை பாக்கும் வச்சுருப்போம் கொஞ்சம். இதெல்லாம் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சி பரலோகத்துக்கு போகும். இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், கண்மூடித்தனமான காரியங்களில். வேதம் ஒரு நாளும் நம்மளை அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு இழுத்து செல்வதில்லை. ஒருவனும் மரித்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது. ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமேன். எத்தனை பேர்த்துக்கு அது உங்களுக்கு முழுசாக புரியுதுன்னு தெரில. சூழ்நிலைக்கு தவந்து இந்த வார்த்தை உங்களுக்கு செவிகளில் விழும்போது மாத்திரமல்ல, வெளியே போய் 1 hour 1 மணி நேரம் உங்களோடு பேசுகிறவர்களோடும் உங்களோடு உரையாடுகிறவர்களோடும் 1 மணி நேரம் ஒருவேளை பொறுமை இல்லாதவர்களாக இருந்தால் பொறுமையாக இருந்து பாருங்கள். அநேக காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நான் சமீப காலமாய் அதை அனுபவித்து சொல்லுகிறேன். நானும் கொஞ்சம் கோபப்படுகிறவன் தான், அதிகமாய் கோபப்படுகிறவன், எல்லா விஷயங்களுக்கும் கோபப்படுகிறவன், எதிலையும் பொறுமை இல்லை. ஆனால் சமீப காலமாய் நான் பொறுமையோடு பேச கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆவியானவர் எனக்கு துணையாய் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனுடைய சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். பொறுமைதான் நம்மளை கிறிஸ்துவுக்குள்ளாக அதிகம் நம்பிக்கை உண்டு பண்ணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பொறுமையானது நம்மளை அதிகமான நம்பிக்கைக்குள்ள வழி நடத்தும். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. 12 வாசிங்க. ரோமர் 12:12 அதுவும் வாசிச்சிருக்கு. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில், எங்கெங்க நானும் பார்க்குறேன் பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியறதில்ல. நானும் எவ்வளோ தம் கட்டுறேன், ஆனால் முடியல. ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. நம்ம ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு நாம் சேற்றில் இருக்கும்போது கழுவி எடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி நம்ம சபையோடு சேர்த்த பிறகு கூட அவர் நீடிய பொறுமையோடு நம்ம ஆத்துமாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் மீண்டும் அந்த பழைய சேற்றிலே விழுந்து மறுபடியும் வந்து தேவ சமூகத்தில் நாம் மன்னிப்பை கேட்டு தேவனோடு இணைய நம் ஆசையாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையானது நம்மளை கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க பண்ணும். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் வெற்றி உண்டு என்றால், நம்பிக்கை வளரும் என்றால் அது பொறுமையினால் மாத்திரம்தான் முடியும். உபத்திரவத்தில் கஷ்டம் வரும்போது, கஷ்டம் வராதுன்னு சொல்லல ஆண்டவருங்க வேதத்தில், உங்களுக்கு கஷ்டமே வராது அப்படின்னு சொல்ல. கஷ்டம் வரும்போது பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் நிலைத்திருங்க.
அப்போ நிச்சயமாய், ஏன்னா ஆண்டவர் அடுத்த வசனங்களிலே சொல்லியிருக்கிறார், ஒரு ஜெபமும் வீண் போவதில்லை, நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அப்போ ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக நம்மளை கர்த்தருக்குள்ளாக வழிநடக்கவும் நம் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. 6ஆம் வசனத்தையும் வாசித்திருங்க. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. நம் ஏசப்பா ஒரு ரோல் மாடல். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது நம் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மாத்திரம் அப்படின்றது இல்லை, நம்மளை பாவத்திலிருந்து பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வந்தார். அதே போல ஒரு மனிதன் பூமியில் வாழ்ந்தால் எப்படி கர்த்தருக்குள் பொறுமையாகவும் அன்பாகவும் சமாதானமாகவும் எந்த ஒரு பாவம் செய்யாத ஒரு மனிதன் பூர்ண சுத்தமுள்ள ஒரு இருதயத்தோடு பரிசுத்தமுள்ள ஒரு ஆத்மாவோடு வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டத்தான் இயேசப்பா இந்த பூமிக்கு வந்திருந்தார். அவருடைய ஆவியின் கனிகள் என்று கலாத்தியர் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த ஆவியின் கனிகளில் நிறைந்த பிள்ளைகளாய் இருந்தாலே போதும், நிச்சயமாக நாம் இந்த பூமி யாத்திரையை வெற்றியாய் வாழ்ந்து முடிக்கலாம், அநேகர்களுக்கு சாட்சியாய் இருக்கலாம், அநேகர்கள் சபையை தேடி ஓடி வர முடியும். இன்றும் கூட அநேக மக்கள் வெளியில் உபத்திரவப்பட்டு உள்ளத்தில் வேதனைப்பட்டு, இங்கே போனால் ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் இங்கே போனால் ஒரு நிம்மதி கிடைக்குமா, என் மகன் என் வார்த்தையை கேட்பதில்லை, என் குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லை என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வேதனை அடைகிறோம். சில நேரங்கள் நாம் ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கையில் இருந்தால் அவர்களுக்காக விண்ணப்பிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அவர்களும் ரட்சிப்புக்குள்ள வரணும் என் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட ஜெப வேலையில ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் சபையை தேடி ஓடி வந்தால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டாமா? அவர்கள் வந்து மறுபடியும் நம்மளை பார்த்து, ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்து ரட்சிப்புக்குள்ள போற, இப்படி கோவப்படுற அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து அவங்க கேட்கக்கூடாது. நாம் ஒரு ரோல் மாடல், இயேசு எப்படி நம்மளுக்கு முன்மாதிரி வைத்து போயிருந்தார், எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருந்தார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். நான் ரட்சிப்புக்குள்ளே இல்லாததுக்கு முன்னாடியே நான் குடித்திட்டு இருந்தேன், நான் பீடி குடித்தேன், அதெல்லாம் இப்போ வந்து ரட்சிப்புக்குள்ளே வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, இப்பயுமே அது பண்ணுறேன் அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்க முடியாது, பண்ணுறதில்ல. நிறைய பேர் அதை விட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பழைய நான்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி குடிப்பேன், ஃபஸ்ட்டெல்லாம் சண்டை போடுவேன், அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனால் அந்த சின்ன சின்ன பொறுமை இல்லாத கோவப்படுகிற காரியம் இன்னுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அது புதிதாய் வருகிறவர்களுக்கு இடையலாக இருக்கும். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை கோவப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நாம் பொறுமையாய் இருந்தால் நிச்சயமாய் அவருடைய கோபமும் தனிய ஆண்டவருடைய வசனம் அதை கிரியை செய்ய வல்லவதாய் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் நாம் பொறுமையாய் இருக்க 2 தெசலோனிக்கேயர் 3:5 இப்படியாய் சொல்லுகிறது. நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அடுத்து கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் அன்புக்கும் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. இப்போ இயேசு நம்மளுக்காக நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். அவரை ஏன் பின்பற்றுங்கள்னு சொன்னார்? நான் வாழ்ந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பட்டை மரத்துக்கே இந்த பச்சை மரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பாடாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அப்படி அவருடைய வழிகளிலேயே நீங்கள் நடந்து போங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் போராடி மறுபடியும் உலகத்தாரோட சண்டைப்பட்டு அவர்களை அசிங்கமான வார்த்தைகளினால் பேசி நாம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டியதில்லை. மண்டி போட்டு முட்டி போட்டு நாம் ஜெபத்தில் காரியங்களை சாதிக்கிறவர்களாய் விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு காரியத்திலும் நம் உலக சனத்தோடு சண்டையிட்டுத்தான் ஒரு காரியத்தை சாதிக்கணுன்றது அவசியம் இல்லை. இன்றும் நிறைய ஜனம்
போராடுகிறாங்க. ஒரு ஒரு அடி இடத்துக்கு கூட இன்றும் சண்டை போடுகிற எத்தனையோ ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வேறுபாட்டை உண்டு பண்ணாத ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தருக்குள் இருப்பவர்கள் எல்லாவற்றிலும் பொறுமையுடனே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள், எல்லாவற்றும் ஸ்தோத்திர பலிகளுடனே கர்த்தருக்கு உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நம் தேவைகளை அவரே சந்திப்பார். நாம் எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? இயேசு என்னோட கூட இருக்கிறார், நான் நடக்கும்போது என்னோட கூட நடக்கிறார், நான் படுத்திருக்கும் போது என் அருகில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? எல்லாம் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? ஆமென். அந்த விசுவாசம் நாம் தப்பு செய்யும் போது இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்று ஏன் வரமாட்டேங்குது? நிறைய நேரங்களில் நான் பொறாமைப்படும் போது, நான் கோவப்படும் போது, நான் ஒரு காரியத்தில் இன்னும் ஒரு சின்ன சின்ன காரியங்களில் பொய் சொல்லும்போது இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு நிறைய பேத்துக்கு இல்லாமல் போகிறது. அப்பொழுதும் வரணும். சின்ன பொய் சொன்னாலும் அது பொய் தாங்க. அதை நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம வாரந்தோறும் ஆராதனைக்கு வந்தாலும் அது வீண். பொய் பேசுகிறவங்க யாருடைய பிள்ளைங்க? சாத்தானுடைய பிள்ளைங்க. அப்போ நம்ம ஏசப்ப பிள்ளைங்களா சாத்தானுடைய பிள்ளைங்களா? இன்னையிலேருந்து எல்லாம் ஒரு டிசைட் பண்ணிக்கங்க. நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நம்ம கிராஸ் பண்ணுற ஒரு விஷயம் பொய் தான். பொய் பேச மாட்டேன் என்னமாலும் அப்படின்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. பொய்யே பேசக்கூடாது. ஒரு பொய்யும் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. தமாசு கூட பேசுவானுங்க, அப்போ தான் அதை நம்மளை விட்டு ஓடிப்போம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பொய், சின்ன பொய் பெரிய பொய்ன்ற பிரிவினையெல்லாம் இல்லை. பொய் தான். அது நம்மளை பெரிய பொய்க்கு இழுத்துட்டு போயிடும். சின்ன பொய் பேசுகிறோம், அடுத்து வந்து ஆமாவா அப்படின்னு அதே விஷயத்துக்கு கேட்கலாம். ஆமாம் அப்படின்னுக்குள்ள 2 பொய் ஆயிடுச்சு. இன்னும் 3 பேர் வந்து கேட்பாங்க, இல்லையாட்டுங்குது, நீ உன்னை அங்கே பார்த்தனே, இல்லையே அப்படின்னு அந்த 3 பேருக்கு முன்னாடி சொல்லும்போது 6 பொய் ஆயிடுச்சு. அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வசனத்துக்கு மட்டும் ஞானமாய் நடந்து கொண்டால் கிறிஸ்துவத்தில் பூரணமே நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது தாங்க. அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருப்பது தான். கிறிஸ்துவ போல வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ கடமைக்காக வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் அவரும் வாஞ்சிக்கிறார். என் பிள்ளை எப்பொழுதும் என் சமூகத்தில் இருக்க வேண்டும், எப்பொழுதும் என் இருதயத்தில் என் மகன் இருக்க வேண்டும் என்று இயேசு வாஞ்சிக்கிறார். நாம் கர்த்தருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் உண்மை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் சண்டை போடலாமா? நாம் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் 20 வருஷம் 30 வருஷத்து அனுபவத்தெல்லாம் இருப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கை குடும்பங்களிலே சண்டை வருகிறது அல்லவா? கிறிஸ்தவர்கள் சண்டை போடலாமா? வேத வசனத்தை ஃபஸ்ட்டு நம்ம வாசித்து மறுபடியும் வரலாம். 1 தீமோத்தேயு 3:3. அவன் மதுபான பிரியனும் அடிக்கடி அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைங்க, ஏசப்பாவுடைய வார்த்தை. இதையெல்லாம் பின்பற்றவங்க தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது நாம் சண்டை பண்ணாதவனமாக இருக்கணும், குடி வெறிய இல்லாதவனமாக இருக்கணும், குடிக்கக்கூடாது. கர்த்தரை அறியாத போது எப்படியோ குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தரை அறிஞ்சு வேட்டி அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க. ஒரு சின்ன கெட்ட பழக்கம் தான், அதுலேருந்து வெளியே வாங்க. ஏசப்பா உதவி செய்வார். நான் ஆசைப்படுறேங்க, என்னால் முடியலைங்க. காலையில் வெடிகாலமெல்லாம் எனக்கு குடிபோதை தெளிஞ்சு போயிடுது. ஆனால் நான் குடிக்கக்கூடாதுன்னு அப்போ எனக்கு ஃபீல் வருது. நான் இனிமேலும் குடிக்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு அப்போ நினைக்கிறேன். ஆனால் சாயந்தரம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கார்டு இழுக்குதுங்க. அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் நீங்கள் முடிவெடுங்க. நான் இன்னைக்கு போக மாட்டேன், என் உயிர் போகாது, நான் இன்னைக்கு அங்கே போக மாட்டேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு செகண்ட், என்னைக்குனாலும் ஒரு நாள் முடிவு எடுத்திருக்கிறீங்களா? அவர் முடிவெடுக்கும் போது அதுக்கு சகாயம் செய்கிறார். அது நன்மையான காரியங்களுக்கு அவர் உதவியாய் துணை நிற்கிறார். நானும் அப்படி எத்தனையோ போராட்டங்களை நான் சுயமாய் பண்ணின போது அதில் வெற்றியை காண முடியவில்லை. நானும் ஒரு மது பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தவன் தான். 5-6 வருடங்களுக்கு முன்பாக அன்ஸ் அப்படின்னு சொல்லி பயிர போடுவாங்க, அதுக்கு அடிமைப்பட்டு இருந்தவன் தான். அதுக்கு முன்னாடி சுயமாய் முயற்சி எடுப்பேன், தூக்கிடுவேன். பேக்கெட்டு அந்த 4 பேக்கெட் 5 பேக்கெட்டு வெறுப்பாகி போயிடும், வேண்டான்னு தூக்கிடுவோம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு டென்ஷன் ஆச்சுன்னா போய் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் போடுவோம். எங்கே நைட்லலாம் போட்டுமா பேட்டரி போட்டு போய் தேடுவோம். ஆனால் அப்படி இல்லை. அது எப்போ வெற்றியாய் மாறும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால் அதை ஒதுக்கும் பொழுது தான் வெற்றியாய் மாறும். ஆமென். நம்ம எந்த ஒரு விஷயம் நான் அடிக்கடி குடியை பற்றி சொல்கிறேன்னு நினைக்குவோம். நீங்கள் குடி ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம பொய்யும் அவ்வளோதான். முடிவு எடுத்துட்டோம், நம்ம பொய்யே பேச மாட்டோம் அப்படின்ல, டக்குன்னு பொய் பேசிடுவோம். நம்மளையே மீறி அந்த வார்த்தை வந்துடும். ஏசப்பா, இந்த வார்த்தைகளை, இந்த ஒரு பொய் பேச எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இந்த ஒரு பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுங்க. ஐயோ, நான் இந்த விஷயத்தில் உண்மையை சொன்னால் அவங்க என்னை வையுவாங்க, பேசுவாங்க அப்படின்ற எண்ணம் கூட சில டைமில் வரும். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உண்மையை சொல்லி பாருங்க, அவர்கள் உங்களை மன்னிக்கிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். ஆமென். நம்ம ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தீத்து 3:2. ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு. ஆமென். நாம் யார் நினைப்போட்டணும்? நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்க தான் மற்றவங்களுக்கும் நினைப்போட்டணும். நம்மளுக்கு ஆவியானவர் நினைப்போட்டுவார். நம் இருதயங்களிலே எல்லா வசனங்களையும் அவர் கொண்டு வந்து போடுவார். நீங்கள் உண்மையாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எத்தனைக்கு பேருக்கு சந்தோஷம்? அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறதுக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள், சில போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்க வேண்டும். ஏசப்பா அந்த மலைப்பிரசங்கங்களில் சொன்ன பிறகு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே வருவார். அந்த சீசியரோட அந்த கடைசி காலங்களில் எப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி கொண்டு வருகிற வசனத்தில், இறுதி பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து சேர்ந்துட்டேன், அப்பா எனக்கு பரலோகம் கேரண்டின்னு யாரும் ஸ்ட்ராங்காக உட்காந்துக்க வேண்டிங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். இனி நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் போய் அதில் நம்ம எச்சரிக்கையாக இருங்க. அது கொஞ்சம் ஆபத்து. நான் சேஃப்டியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைப்பா, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னா ஏதோ கொஞ்சம் டேஞ்சராக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சேஃப்டியான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை முக்கியம். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டேன், நான் எனது காரியமாகட்டும் என் குடும்பமாகட்டும் இது மட்டும் போதும் என்று இல்லை. சுவிசேஷத்தை ஆரம்ப காலத்தில் ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் குறைந்த உடனே அந்த சுவிசேஷத்தை விட்டுவிட்டோம். அப்படி அல்ல. கிறிஸ்து, நீ உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளையுடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சுவிசேஷம் சொல்வது நம் அனைவர் மேலும் வந்திருக்கிற ஒரு பெரிதான கடமையாக இருக்கிறது. நம் பரலோகம் செல்வதற்கு மிகப்பெரிய தடையாய் மாறுகிறது இந்த பொறுமை தான். நமக்கு ஆண்டவர் எல்லா வாழ்க்கையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் அந்த பொறுமை நம்மளுடைய பரலோக வாழ்க்கையே தடுக்குதான். அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுமை ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. எப்படி காத்திருந்தானா? நம்மளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு தானே. எது நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் எது? பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை தான் நம்மளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். ஏசப்பா போகும்போது என்ன சொன்னார்? நான் போகிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கான இடத்தை நான் ஆயத்தம் பண்ணின பிறகு வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். இது நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். ஏசப்பா வருவார், மீண்டும் எனக்காக ஒரு இடத்தை அவர் அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே எப்படி ஆயத்தப்படும்ன்ற யாருக்கு தெரியும்? அங்கே எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு? நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும், ஒவ்வொரு ஆண்டவருடைய செயல்களுக்கு ஈடுபட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே நம்மளுக்காக கட்டப்பட்டு கொண்டிருக்கும். இந்த பூமியிலே நம்ம பெரிய பெரிய மாளிகையை கட்டி பெரிய பெரிய ஆஸ்திகளை சம்பாதித்து இங்கே பூமியிலே ஆஸ்தி சேர்ப்பதல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய காரியமும் அங்கே கட்டடமாக எழுப்பி கொண்டிருக்கும். அதை மறந்து போகிறாதீங்க. நாம் ஏதோ ஏசப்பா சொல்லாரு, எனக்காக ஒரு பெரிய வீடு கட்டிட்டு இருக்கிறாராம், வந்து என்னை கூட்டு போய் அந்த வீட்டில் வச்சுக்குவாருன்னு நினைக்குவானுங்க.
நாம் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற காரியம்தான் அங்கே ஏசப்பா அங்கே ஒவ்வொரு கல்லாய் எடுத்து இது என் மகன் இன்ற நாள் இந்த பூமியில் என்னுடைய வார்த்தையை இத்தனை பேருக்கு சொல்லி வைத்தான் என்று ஒரு கல்லாய் கட்டி கொண்டிருப்பார். ஆமென். விசுவாசியுங்கள், நிச்சயமாய் தேவன் ஒவ்வொரு நாளைக்கும் என் வீடு நான் கட்டி கொண்டு இருக்கிறேன் என்ற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனால் அந்த இயேசு சொல்லி போயிட்டாரே, அவருடைய தேற்றளவாளனான இயேசுவின் ஆவியானவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறார். இங்கே அவர் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்து நாம் இங்கே எல்லாம் எந்த நல்ல காரியங்களை எல்லாம் எந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்கிறோமோ அந்த ஆவியானவர் தான் அங்கே வீடு கட்டுகிறது. இந்த ஆவி இயேசுவின் ஆவியானவருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுத்து அவர் செய்கிற அந்த கடைசி கால ஊழியங்களிலே எழுப்புதல் காரியங்களிலே நாம் அவருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுத்து நம் சரீரத்தை விட்டு கொடுத்தோமானால் தான் பரலோகத்தில் நம் வீடு கட்டப்படும். ஆமென். விசுவாசியுங்கள், விசுவாசத்திலிருந்து வெளியே வந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது பெரிய கிருபை. ஏதோ நான் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதோ டஃப்பாக கஷ்டமாக பேசிட்டு இருக்கிற போல ஃபீல் பண்ணுறீங்களா என்னமோ தெரியல. ஆனால் சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எபேசியர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. நீங்கள் ஜெபாரையில் காத்திருங்க. ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் ஊழியம் பண்ணலாம். எல்லாரும் வந்து நம்ம இங்கே போதகர இடத்தில் நிற்று பிரசங்கம் பண்ண வேண்டியது அன்று அழைக்கப்பட்டிருக்கிறது சில பேருடையது. சில பேர் வந்து அந்த நம்ம சர்ச்சுடைய கிரவுண்டை சுத்தம் பண்ணாலும் ஊழியம்தான் தேவனுடைய கணக்கில் அது எழுதப்பட்டு கொண்டிருக்கும். மற்ற கைப்பிரதிகள் ஏசப்பாவுடைய சுவார்த்தைகளை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களோடு வேலை செய்கிற எத்தனையோ ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்றால் சடனாக போனதுமே நம்ம இயேசுதான் உண்மையான கடவுள்னு சொல்கிறது இல்லை. அது ஆபத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நொடி பொழுது, ஏசப்பா என் அருகில் இருக்கிறவர்கள் உண்மை அறியாதவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுமப்பா. ஜெபிக்கலாம். எல்லா நேரங்களிலும் நாம் உள்ளத்தில் ஜெபித்தால் நிச்சயமாய் நாம் ஆராதிக்கும் தேவன் அதுக்கு பதிலளிப்பார். என்னை ஒரு தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உள்ளத்தில் தொழுது கொள்வார்கள். நம் உள்ளத்தில் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இருதயத்தில் நாம் தொழுது கொள்ளும் போது எல்லா நேரங்களிலும் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதை மட்டும் மறந்து போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில் கஷ்டமே மாற மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் பிரச்சனையே மாற மாட்டேங்குது, நான் ரட்சிப்புக்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என் பிரச்சனையே பெருசாக்குது, நான் எங்கே போய் இன்னும் சுவிசேஷம் சொல்கிறது, நான் எங்கே இன்னும் போய் ஏசப்பா பற்றி சொல்கிறதுன்ற எண்ணம் நிறைய பேத்துக்குள்ள இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஏசப்பாவுடைய இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, ஏசப்பாவுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா என்று ஃபஸ்ட்டு நாம் நிதானிக்கலாம். ஏசப்பா யாரையுமே வெறுத்து ஒதுக்கி தள்ளுறதில்லை. ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கூடத்தான் வராரு. அவரை கூட வர உள்ளத்தில் வாங்கி வச்சுக்கிட்டுமா போதும், உள்ளத்தில் வரவழைச்சிக்கிட்டுமா போதும். எப்பயுமே கூட தான் இருப்பார். நீங்கள் தப்பான காரியங்கள் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தாலும் உங்கள் கூடவே தான் இருப்பார். மகனே, இப்பொழுதாவது உன் இருதயத்தில் எனக்கு இடம் தரையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் அண்டையில் வந்து தட்டி கொண்டிருக்கிறார். களைகள் இருக்கும் இடத்தில் நாம் நல்ல விதைகளை போட முடியாது. அதை நாம் சிந்திக்க வேண்டும். களைகளை எல்லாம் பிடுங்கி விட்டு தானே நம்ம ஒரு விதையை போடுவோம். ஒரு தோட்டத்தில் ஒரு விதையை போடணும்னு நல்லா ஏறு ஓட்டி அதில் இருக்கிற எல்லா களைகளையும் சாவடித்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து, இப்போ நியூவில் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, எல்லாத்தையும் அடித்து பிறகு தான் நம்ம மண்ணை பக்குவப்படுத்தி நல்ல விதைகளை போடுவோம். அப்போது ஏசப்பாவுடைய நம்ம இருதயத்தில் ஏசப்பா உள்ளே வரணும் அப்படின்னா நாம் சின்ன சின்ன இந்த பொறாமை, பொய் பேசுறது, கோவப்படுறது இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு சுத்தப்படுத்தி ஏசப்பாவை கூப்பிடுங்க. உள்ளே வந்து தங்குவார். எல்லாம் சுத்தப்படுத்திட்டு எம்டியாக விட்டுற போகிறீங்க. சுத்தப்படுத்துனீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்க, உம்முடைய வசனத்தினால நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சுத்தப்படுத்தின பிறகு காலியாக விட்டா அது சாத்தான் ஒரு சவால் விட்டுருக்கிறான். நான் விட்டு வந்த வீடு காலியாக இருக்கிறத கண்டு பின்னும் போய் 7 பிசாசுகளை 7 ஆவிகளை கூட்டி வந்து உள்ளே பூந்து கொள்ளும். என்னைக்கும் நம்ம சுத்தம் பண்ண வீட்டை காலியாக விடக்கூடாது. சுத்தம் பண்ணால் இயேசுவை உள்ளே போட்டுக்கணும். அல்லேலூயா.
ஏசப்பா உள்ள இருதயத்தில் கூப்பிட்டுட்டாவே போதும், ஆவியானவர் மற்ற காரியங்களை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் கை வைத்தால் பிசாசுகள் ஓடும். நீங்கள் கை வைத்தால் அங்கே வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் சுகமடைவார்கள். அற்புதங்களை செய்கிற தேவன் உங்கள் இருதயத்தில் இருக்கிறார். நீங்கள் கை வைத்தால் இயேசுவின் கரம் பட்டது போல அங்கே அற்புதம் நடக்கும். ஏனென்றால் இருதயத்தில் யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பாவுக்கு முழு மனசோடு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை பெரிதாய் நடத்துவார். கடைசி காலம் இப்படியே முடிந்து போகிற காலம் அல்ல. நாம் இப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கைகள் வந்துட்டோம். வயசாவி சாவர காலம் இல்லை இது. கடைசி காலத்துக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். நான் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போது, எனக்கு இங்கே பிரசங்கம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நாம் இறுதியான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் மறவாதிருங்கள். ரொம்ப ரொம்ப பக்கம் முடிந்தால் வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அந்த புஸ்தகம் பக்கத்தில் 13ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வசனங்களை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 16லேருந்து 18 நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த இதில் கடைசி காலங்களில் தங்கள் வலது கையிலாவது நெற்றி மேலாவது ஒரு முத்திரையை போடுவார்கள். அந்த முத்திரை இல்லாத எவனும் விற்கவும் வாங்கவும் கூடாது என்று அந்த சாத்தான் அந்த மிருகம் செய்தது என்று வாசிக்கிறோம் இல்லையா? வலது கைக்கும் நெத்திக்கும். இன்று அது தயாராகிவிட்டது. நம் சென்னையிலேயே நிறையா அந்த சிப்புகளை, அந்த ஒரு முத்திரையை தயாரித்து ரெடியாக வைத்திருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். சபையானது இப்படியே இருக்கிறதில்ல. ஒரு எழுப்புதல் வந்து சபை நிறைந்த உடனே சபையானது பரிசுத்த ஆவியானவரால் இயேசுவால் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு நேராகத்தான் நாம் போய் கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு தக்க பிரதிபலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் அவருடைய இன்ப ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாய் இருந்தால் உலகத்தில் இன்னும் போட்டி பொறாமையோடு வாழ்வதை விட்டு, இன்னும் நான் என் மருமகளை வெறுக்கிறேன், ஒதுக்கிறேன், என் மாமியாருக்கு நான் மரியாதை கொடுப்பதில்லை என்று விட்டு, என் தாய் சொல் பேச்சை நான் கேட்பதில்லை, இஷ்டம் போல்தான் வாழ்வேன், இது யூத் ஜென்ரேஷன், இதெல்லாம் புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லி இஷ்டம் போல்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத விட்டு வேதத்தை கையில் எடுங்க. முடிந்த வரை வேதத்தை மொபைல் ஃபோன்லேயோ டிவிலேயோ வாசிக்காமல் புஸ்தகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகத்தினால வாசித்து பாருங்கள். இல்லை படிக்க தெரியாதவங்களா இருந்தால் ஆடியோ பைபிள் போட்டு கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை புதிதாய் வெளிப்படும். நீங்கள் வாசித்த வசனமாய் இருந்தாலும் சரி. இன்று நான் மத்தேயு அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசித்திருக்கிறேன் என்றால் நாளையும் அதை கேட்டு பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உள்ளே நுழைந்தால் அதனுடைய அர்த்தங்களையும் ரகசியங்களையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவார். தேவன் பச்சைப்பாதம் பார்க்காதவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் எப்பொழுதும் அவர்களை இடம் கொடுத்து அவருடைய கிருபையை உதாசீனப்படுத்தாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவத்துக்குள் பூரண கிரியை நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம காத்திருந்து தான் ஆகணும். இன்றைக்குமே நாம் மற்றவர்கள் என்னை தாக்கி பேசுகிறார்கள், நான் எப்படி பொறுமையாக இருப்பேன் என்று அவர்களுக்கு பதில் கொடுத்தோமானால் நாம் பூரண கிரியை நடப்பிக்காதவர்களாய் மாறிவிடுவோம். கிறிஸ்துவுக்குள் நாம் பூரணராய் இருக்கும்படி நாம் பொறுமையை கையாள வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் ஒரே தேவன் தான் என்று எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க தானே? இயேசு அப்போ மாத்திரம்தான் ஒரே தேவன். அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவருடைய அன்பு நம்மளை ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து இருக்கிறது. அந்த ஒரே தேவனை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல ஒவ்வொருவரும் கடமையாளிகளாய் இருக்கிறோம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலை மற்றும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர்தான் ஒரே தேவன் என்று நாம் வேதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறோம். அதனுடைய ருசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இன்று புதிதாய் வந்திருக்கிற அதை ஒரு கொஞ்ச வாரமாக நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேங்க. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே இல்லை. சோதனை ரொம்ப இருக்கிறது, வேதனை ரொம்ப வாட்டுகிறது, என் குடும்பத்தில் பணத்தேவை ரொம்ப இருக்கிறது, கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், என் மனசில் நிம்மதியே இல்லை, நான் என் வாழ்க்கையில் எதையோ இழந்து போயிட்டேன், எனக்கு பிள்ளைகள் மரியாதை கொடுப்பதில்லை, என்னுடைய இந்த வியாதியினால் நான் வாடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சமீப காலமாய் சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறவர்களுடைய இருதயத்தில் தேவன்தாம் பேசுகிறார். உங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்துக்கு ஒன்றும் நான் கொடுக்கறதில்ல. அப்படி அது சாத்தானுடைய ஒரு பொல்லாத இதனால் அந்த சோதனை வந்திருந்தாலும் அதை தாங்குவதற்கான பலனை உங்களுக்கு கொடுத்து உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை வைத்து அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் போக்கி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தேறுதல் படுத்தி தினந்தோறும் நான் உங்கள் இருதயத்தில் வாசனம் பண்ணி உங்களை நித்திய பாதைக்குள் நான் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டோமானால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் தூசியே, அது தூசியும் குப்பைக்கும் சமமானது. இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் பிரச்சனைகள் தீரும், உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும், உங்கள் வியாதிகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். தேவன் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். எங்களுக்கும் செய்திருக்கிறார், நிச்சயம் உங்களுக்கும் செய்வார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் பாடியது போல அவரால் எல்லாம் கூடும், அவரால் எந்த காரியமும் கூடாது என்று ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27 வாசிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மாம்சமாய் இருக்கிற, மாம்சம் அப்படின்னா சதை யாருக்கெல்லாம் இருக்கும்? எல்லா மிருக ஜீவன்களுக்கும் இருக்கும், மனிதர்களுக்கும் இருக்கும். இந்த சதை உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் கடவுள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சதையுள்ள ஒவ்வொருவருக்கும் நான் தான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறார். வேறு எந்த வேதங்களிலும் இல்லை. இதை நாம் உணர்ந்து இயேசுவை கெட்டியாய் பிடித்து கொண்டால் நிச்சயமாய் நாம் பூர்ண சமாதானத்துடன் இந்த பூமி வாழ்க்கையை வாழ்ந்து நாம் பரலோகத்துக்கும் செல்ல முடியும். யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் பாவங்கள், நம்மளுடைய குற்ற உணர்ச்சிகள் ஏதாவது இருந்தால் தேவனிடத்தில் ஒப்புவித்து நாம் இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். உள்ளத்தில் கவலைகள், ஏக்கங்கள், பயங்கள், வேதனைகள், என் குடும்பத்தில் நான் எவ்வளவோ பொறுமையாக இருந்தாலும் என்னை குத்திக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற இருதயங்கள் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். இயேசு நிச்சயமாய் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் உங்களை வாதிக்கிறவர்களை நிச்சயம் தொடுவார், அவர்களை மாற்றுவார், அவர்கள் கண்களில் உங்கள் மேல் நேசம் உண்டாகும்படி செய்வார், உங்கள் மேல் அன்பு உண்டாகும்படி செய்வார். உங்கள் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்பா தகப்பனே, இருதயங்களில் பாரமாய் நொறுங்குண்டவர்களாய் வேதனைப்படுகிறவர்களாய் என் வாழ்க்கையில் நான் இத்தனை காலமாய் பொறுமையாய் இருந்தும் என்னை நேசிக்கிறவர்கள் இல்லை, என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் இல்லை, என்னை வெறுக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயங்களை நீர் அறிவீர். ஏனென்றால் கல்வாரியில் உம்முடைய அன்பை அவர்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. ஒருவரும் உம்முடைய அன்பை ருசியாமல் போகாதபடிக்கு அப்பா இருதயத்தில் பாரத்தோடு இருக்கிற எல்லா இருதயங்களையும் நீர் பார்ப்பீராக. இருதயங்களிலே சமாதானத்தை வைப்பீராக. உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் மாறுவதாக. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களும் இந்நொடியிலே மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் சமாதானமும் நிலைத்திருக்கட்டும். யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று நீர் இப்பொழுது அவர்களுடைய இருதயங்களிலே பிரவேசித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே.
நீர் எப்பொழுதும் கூடவே இருக்கிறீர். என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மாமனார் மாமியார் மருமகன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயங்களை நீர் புரிந்து கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நீர் நிச்சயமாய் அவர்களை கிறிஸ்துவத்துக்குள் உண்மையுள்ள ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் மூலமாய் வாழ செய்து அநேகர்களுக்கு முன் உதாரணமாய் நிறுத்த பண்ணுவீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தாவே, இருதயங்களில் ஏக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தின் காயங்களையும் நீர் கட்டுவீராக அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் போதுமானவராயிருக்கிறீர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர், சதா காலங்களிலும் நீர் கூடவே இருக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. நீரே வாக்கு கொடுத்திருக்கிறீர், வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இதோ என் வார்த்தை உங்களுடனே கூட இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ உலக முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று உம்மை நம்பி வந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் வெற்றியாய் வாழ்வார்களாக, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து வாழ்வார்களாக, பொறுமையோடு வாழ்வார்களாக. பொறுமை எனக்கு இல்லை, எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயங்களில் நீர் பொறுமையை உண்டாக்குவீராக அப்பா. உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஒவ்வொருத்தரும் மேலும் உம்முடைய கரம் படட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புவீராக ராஜா. வியாதிஸ்தர்களை நீர் குணப்படுத்துவீராக ராஜா அப்பா. சோர்வில் இருக்கிறவர்களுக்கு நீர் பலனை உண்டு பண்ணுவீராக ராஜா அப்பா. கடன் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை மாறக்கடவது இயேசுவின் நாமத்தினாலே. சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சபையில் காலடி எடுத்து வைத்து இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். விடுதலை தர உம்மால் ஆகும். நீர் விடுதலை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் விடுதலையின் நாயகராயிருக்கிறீர், நீர் இரட்சகராயிருக்கிறீர். கல்வாரியிலே உம்முடைய அன்பை சிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய ரத்தத்தை பொழிந்திருக்கிறீர். எல்லாவித பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதற்காக உம்முடைய கல்வாரி ரத்தத்தை நீர் சிந்திருக்கிறீர். அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ரத்தம் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய கல்வாரி ரத்தம் சோர்ந்து போன உறுப்புகளை புதுப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஆவியானவரால் நிரப்பப்படட்டும் ஏசப்பா. நீ தொடர்ந்து இந்த வாரம் முழுதும் இந்த கூடவே இருந்து உம்முடைய சபை மக்களுடைய கூடவே இருந்து நீர் பெரிதான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. வசனம் இருதயத்தில் கிரியை செய்வதாக, பொறுமையானது இவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. பொறுமையுள்ள பிள்ளைகள் என்று இவர்கள் சாட்சியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வார்களாக. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நினைப்பூட்டுகிற வசனத்தை நினைப்பூட்டுகிற ஆவியானவர் இருதயத்தில் தங்குவாராக. இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் ஜீவனும் பிரணமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.